இந்த நிகழ்வுகளுக்கு பிறகு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். அவர் ஆபிரகாமே என்று அழைத்தார். அதற்கு ஆபிரகாம், இதோ நான் இருக்கிறேன் என்று பதிலளித்தான். தேவன் அவனிடம், நீ மிகவும் நேசிக்கும் உன் ஒரே மகன் ஈசாக்கை எடுத்துக்கொண்டு மோரியா தேசத்திற்கு செல். அங்கே நான் உனக்கு சொல்லும் மலையில் அவனை எரிபலியாக அர்ப்பணி என்று சொன்னார். இந்த வார்த்தைகள் ஆபிரகாமின் இருதயத்தை ஆழமாக குத்தினாலும் அவர் தேவனுடைய கட்டளைக்கு எதிராக பேசவில்லை. அடுத்த நாள் காலை ஆபிரகாம் சீக்கிரமாக எழுந்து கழுதையை சீரமைத்து தன் மகன் ஈசாக்கையும் 2 வேலைக்காரர்களையும் உடன் அழைத்து கொண்டான். எரிபலிக்கு தேவையான மரங்களையும் எடுத்துக்கொண்டு தேவன் சொன்ன இடத்தை நோக்கி பயணம் தொடங்கினான். 3 நாட்கள் பயணித்த பிறகு தொலைவில் அந்த இடத்தை ஆபிரகாம் கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் வேலைக்காரர்களிடம், நீங்கள் இங்கே கழுதையுடன் இருங்கள், நானும் எனது மகனும் அங்கே சென்று தேவனை ஆராதித்து மீண்டும் உங்களிடம் திரும்பி வருவோம் என்று கூறினான். இந்த வார்த்தைகளில் அவன் தேவன் மீது வைத்திருந்த நம்பிக்கை வெளிப்பட்டது. ஆபிரகாம் எரிபலிக்கான மரங்களை ஈசாக்கின் தோளில் வைத்தான். தீயையும் கத்தியையும் தன் கையில் எடுத்துக்கொண்டான். தந்தையும் மகனும் ஒன்றாக சென்றார்கள். வழியில் ஈசாக்கு தன் தந்தையிடம் அப்பா என்று அழைத்தான். ஆபிரகாம், என்ன மகனே என்று கேட்டான். ஈசாக்கு, இதோ தீயும் மரங்களும் இருக்கின்றன, ஆனால் எரிபலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கே என்று கேட்டான். அதற்கு ஆபிரகாம், தேவன் தாமே எரிபலிக்கான ஆட்டுக்குட்டியை ஏற்பாடு செய்வார் மகனே என்று பதிலளித்தான். அவர்கள் இருவரும் தொடர்ந்து நடந்தார்கள். தேவன் சொன்ன இடத்திற்கு சென்றபோது ஆபிரகாம் ஒரு பலிபீடம் கட்டி மரங்களை ஒழுங்காக வைத்தான். பிறகு தன் மகன் ஈசாக்கை கட்டி பலிபீடத்தின் மேல் மரங்களின் மீது வைத்தான். ஆபிரகாம் கையை நீட்டி கத்தியை எடுத்து தன் மகனை அர்ப்பணிக்க தயாரான போது கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து, ஆபிரகாமே ஆபிரகாமே என்று அழைத்தான். ஆபிரகாம், இதோ நான் இருக்கிறேன் என்று பதிலளித்தான். தூதன் ஆபிரகாமை நோக்கி, உன் மகனின் மீது கையை நீட்டாதே, அவனுக்கு எந்த தீங்கும் செய்யாதே, நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது நான் அறிகிறேன், ஏனெனில் நீ உன் ஒரே மகனையும் எனக்காக தடுத்து வைக்கவில்லை என்று சொன்னான். அப்பொழுது ஆபிரகாம் கண்களை உயர்த்தி பார்த்தபோது ஒரு ஆட்டுக்கடாய் அதன் கொம்புகள் புதரில் சிக்கியிருந்ததை கண்டான். அவன் அந்த ஆட்டுக்கடாயை எடுத்து சென்று தன் மகனுக்கு பதிலாக எரிபலியாக அர்ப்பணித்தான். ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயர் வைத்தான். அதற்கு கர்த்தர் பார்த்து கொள்வார் என்பதாகும். கர்த்தருடைய தூதன் மறுபடியும் வானத்திலிருந்து ஆபிரகாமை அழைத்து, நீ இந்த காரியத்தை செய்ததினால், உன் ஒரே மகனையும் தடுத்து வைக்காததினால் நான் உன்னை மிகுந்த ஆசீர்வாதங்களால் ஆசீர்வதிப்பேன். உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருக செய்வேன். உன் சந்ததியினால் பூமியின் எல்லா ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று உறுதியாக சொன்னார். பிறகு ஆபிரகாம் ஈசாக்குடன் திரும்பி தன் வேலைக்காரர்களிடம் வந்து சேர்ந்தான். அவர்கள் எல்லோரும் ஒன்றாக பெயர்செபாவிற்கு திரும்பினார்கள். இந்த அதிகாரமானது தேவனை முழுமையாக நம்புகிறவர்களை தேவன் எப்படி தம்முடைய வாக்குத்தத்தங்களில் நிலைநிறுத்துகிறார் என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது.